இந்த காரு மாருதி சுசுகி பிரஸ்ஸா. இந்த காரை நான் 2023 ஆகஸ்ட் மாதம் டெலிவரி எடுத்தேன். அதுக்கு ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடியே கார் வாங்கணும்னு தீர்மானம் பண்ணோடனே எங்கள் ஊரில் உள்ள மாரி ஷோரூமுக்கு போனேன். நான் அப்போ பழைய ஆல்டோ கேட்டன் 2013 மாடல் கார் வச்சுருந்தேன். அது நல்ல வண்டி, எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. அப்போ அதை நான் கொண்டு போய் என்ன விலைக்கு எடுப்பீங்கன்னு கேட்கும்போது அவங்க ரொம்ப ஓட்டி பார்த்துட்டு சர்வீஸ் ரெக்கார்டு அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு 1.30க்கு எடுத்துக்கிடுவோன்னாங்க. எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. நான் வண்டியே வாங்க வேண்டாம், காரே எடுக்க வேண்டாம்னு தீர்மானம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஷோரூம்லேருந்து ஃபோன் போட்டு 10 ரூபா அதிகம் வச்சு 1.40க்கு எடுத்துக்கிறேன்னாங்க. அவங்க என்னோட வண்டியை விலை குறைய எடுத்துக்கிறதுக்கு சொன்ன காரணம், நீங்கள் செகண்ட் ஓனர், இப்போ இன்னும் விற்கும்போது தேர்ட் ஓனர் ஆயிரும், அதே மாதிரி வண்டி ரீபெயிண்ட் அப்படின்னு என்னென்னமோ காரணம் சொன்னாங்க. எனக்கு மனசு ஏற்றுக்கிடலை. பிறகு பார்த்துக்கலான்னு விட்டுட்டேன். அதே நேரத்தில் OLXல 2013 மாடல் ஆல்டோ கேட்டனை சர்ச் பண்ணி பார்க்கும்போது 2.5 வரை ரேட்டு போட்டிருந்தாங்க. அதனால நானும் 2,50,000 ரூபா ரேட்டு போட்டு OLXல ஒரு விளம்பரம் கொடுத்தேன். OLXல விளம்பரம் போட்ட பிறகு என்னோட காருக்கு 2,30,000 ரூபா வரை என்கொயரி வந்துச்சு. இதுக்கிடையில என்னோட ஃப்ரெண்டு வேற ஒரு ஷோரூம்ல மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் கார் வாங்கியிருந்தாரு. அங்க அவர் இதை பத்தி சொல்லியிருக்காரு. உடனே அந்த ஷோரூம்ல இருந்து என்னோட வீட்டுக்கு நேரம் வந்துட்டாங்க. அவங்க என்னோட காருக்கு 1.80 வரை கிடைக்கும்னாங்க. இந்த மாடலுக்கு இதுதான் ரேட்டுன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் OLXல 2.30 வரை கேள்வி இருக்குன்னு நான் சொன்னேன். ஆனால் அவங்க OLXல விற்றா பேர் மாற்ற மாட்டாங்க, அதனால பல பிரச்சனைகள் வரும்னு என்ன கன்வின்ஸ் பண்ணாங்க. கடைசியில் நான் அரை மனசாக சம்மதிச்சுட்டு புது காருக்கு அட்வான்ஸும் கொடுத்தேன். அதுக்கப்புறம் 2 மாதம் கழிச்சு என்னுடைய புது காரை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணேன். அதுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு ட்ரூ வேல்யூவில் என்னோட பழைய காருக்கு விளம்பரம் கொடுத்துருந்தாங்க. என்ன விலை போட்டிருந்தாங்கன்னா, நான் OLXல 2,55,000 ரூபாய்க்கு கொடுத்துருந்தேன். அதே விலையை ட்ரூ வேல்யூவில் அவங்க போட்டிருந்தாங்க. அந்த போட்டோவை நீங்கள் இதில் பார்க்கலாம். என்னோட பழைய காரில் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆயில் சேஞ்சிங் பண்ணி வாட்டர் சர்வீஸ் அடித்து வீல் அலைன்மெண்ட் பேலன்சிங் பார்த்து என்னதான் செஞ்சாலும் ஒரு 5,000 ரூபாயை தாண்டி அதில் செலவு இல்லை. அவங்க 2,50,000 ரூபா ரேட்டு போட்டிருந்தாங்க. ஒரு 15 ரூபா 20 ரூபா குறைச்சி கொடுத்துருந்தா கூட 2,30,000 ரூபாய்க்கு தாராளமாக விற்றுருப்பாங்க. எப்படி பார்த்தாலும் எனக்கு இந்த கார் மூலமாக எனக்கு ஒரு 50,000 ரூபா நஷ்டம். அதனால் நம்ம காரை ஷோரூமில் விற்றாலும் சரி, வெளியில் விற்றாலும் சரி, ரொம்ப கவனமாக இருக்கணும். நாம் புது கார் வாங்குகிற மோகத்தில் கவனம் இல்லாமல் இருந்துடுறோம். நான் ஏமாந்த மாதிரி நீங்கள் ஏமாறக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு விழிப்புணர்வுக்காகத்தான் இந்த வீடியோ பதிவு. நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.